நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நாங்கள் என்ன சாமி காலையில் எந்திரிச்சு இப்படியே உட்காந்துட்டு இப்படியே போய் வயலுக்கு போய் இப்படியே. தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை அப்படி போகக்கூடாது. வயதானவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யணும், ஒரு நாளாவது ஒரு ஜெபமாலையாவது நீங்கள் ஜெபிக்கணும். உங்களால் ஓடி வேலை செய்ய முடியல, நீங்க என்ன செய்யலாம், உட்கார்ந்த இடத்துல இருந்து ஜெபமாலை எடுத்து என் பங்கு தந்தைக்காக ஜெபிக்கிறேன். தோனிக்கு அந்த பிள்ளையை பார்த்துட்டு வந்து அது உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக ஜெபிக்கிறேன், இந்த ஊருக்காக ஜெபிக்கிறேன். பாருங்க, நீங்கள் இந்த ஜெபித்து என்ன செய்யலாம், பணி செய்யலாம். ஓடக்கூடியவர்கள் ஓடி பணி செய்யலாம். வீட்டில் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க பிள்ளைகளை அனுப்பிவிடணும். நல்ல பணிக்கு போ, செயல்படு, போ, வீட்டுக்குள்ள உட்காராத, உற்சாகப்படுத்தலாம். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பேதுரு அடிகளார் சொல்றாரு, உங்கள் மனம் செயலாற்ற தயாரா இருக்கட்டும். முதல்ல மனசு செயல்படணும். மனசு சும்மா போய் இப்படியே உட்கார்ந்து வரும், நம்ம எதுவும் செய்யக்கூடாது, போய் செஞ்சா ஏதாவது பிரச்சனை வந்துருப்பா, அதனால எதுவும் செய்ய மாட்டேன், இல்ல, அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் மனம் செயலாற்ற தயாரா இருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக எதிர்நோக்கி இருங்கள். இயேசு கிறிஸ்து உங்க எல்லாருக்கும் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, அதை எதிர்நோக்கி காத்து. யாரு?